கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தின் தியாவட்டவான் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் காணியற்றோர்களுக்கு காணி அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு நவம்பர் 20 இன்று புதன்கிழமை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அரச காணிகளில் குடியிருந்து அவற்றை பராமரித்து வரும் மக்களுக்கு குறித்த காணிகளை வழங்குவதற்காக காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் மாகாண காணி நிர்வாக திணைக்களத்தினால் அனுமதி பெற்ற நிலையில் காணி கச்சேரிகளை நடாத்தி தெரிவு செய்யப்பட்ட 93 பயனாளிகளுக்கான முதலாம் கட்ட காணி அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் எஸ்.எச். முசம்மில் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் எம்.ஏ.சி. ரமீசா, காணி வழிக்கல போதனாசிரியர் சி.எம்.எம். சமீம் மற்றும் காணிக்கிளையின் உத்தியோகத்தர்களான ஜி. சந்திரகாந்தன், எம்.எம். அன்வர், ஜி. கமல்ராஜ், எம்.எஸ்.எஃப். ரியாசா ஆகிய உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தில் மற்றொரு நிகழ்வும் இன்று காலையில் இடம்பெற்றது. சுதேச வைத்திய அமைச்சின் நிதி பங்களிப்பில் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை மக்கள் மத்தியில் மீள கட்டியெழுப்புவதுடன் பாரம்பரிய உணவு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு செயற்திட்டமாக சிறுதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி உணவுப் பொருட்களை கொண்ட பாரம்பரிய உணவு கண்காட்சி நிகழ்வு பிரதேச செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. வழமையான விலையிலும் பார்க்க குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்ட குறித்த உணவுப் பொருட்களை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனையவர்களும் கொள்வனவு செய்தனர். பிரதேச செயலாளர் எஸ்.எச். முசமில் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் எம்.ஏ.சி. ரமீசா, பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், நிர்வாக உத்தியோகத்தர், சபுர்த்தி சமூக அபிவிருத்தி முகாமையாளர், சுதேச வைத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் செயலக ஏனைய உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். பாரம்பரிய உணவின் முக்கியத்துவம் தொடர்பாக அறிமுக உரை நிகழ்த்திய பிரதேச செயலாளர் எஸ்.எச். முசமில் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றுகையில் 20 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் சாப்பிட்ட உணவும் இப்போது சாப்பிடுகின்ற உணவினுடைய நீங்கள் வேறுபாட்டை அறிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பாடசாலை செல்லும் காலங்களிலே ஒரு நாளைக்கு குரக்கன், ஒரு நாளைக்கு பயறு சிறுதானியங்கள், ஒரு நாளைக்கு பழைய சோறு, இப்படி தான். இப்போ வீட்டை குரக்கன் அரைக்கிற அம்மியும் இருந்தீங்க. பிரதானமாக நான் நிறைய அரைச்சிருக்கேன் குரக்கன் சிறுதானி. ஆனால் இப்போ வீடுகளில் பார்த்தா நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே மாச்சத்து உணவுகள், பரோட்டா அல்லது கடையில் இருக்கிற இறைச்சி ரொட்டியோ அல்லது வேறு உணவுகளை தான் சாப்பிட்ற ஒரு நிலை இருக்கு. இப்போ காலத்துக்கு காலம் சில தவறான எண்ணக்கருக்களுக்கும் காரணம் எங்களோட அந்த ஃபுட் ஹேபிட், உணவு பழக்கம் மாறுறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.